இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். அரசியல் 2000க்கு முன் 2000க்கு பின். 2000க்கு முன் அப்படின்னு அரசியல் விமர்சகர், 2000க்கு பின் என்று இளம் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாதிக்க வேண்டும் என்று இருக்கும் உயர் திரு குரு பிரசாத் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு காரஞ்சாரமாக இந்த நம்மரங்கம் நிகழ்ச்சியை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப பெருமையப்படுறேன். குரு பிரசாத், 2000க்கு அப்புறம் அரசியல் பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி அரசியல் எப்படி இருந்ததுன்றத ஒரு நிமிஷம் அதுக்கு நம்ம திரும்பி பார்த்தோம். 2000க்கு முன்னாடி அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு போரா மட்டும்தான். 2000க்கு அப்புறம் புது தலைவர்கள், புது கட்சிகள், புது முகங்கள்னு அரசியலுக்கான மாற்றத்தை பார்க்குற ஒரு காலமாக தான் 2000க்கு அப்புறம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். 2000க்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அதிகாரத்துக்காக தான் அரசியல் வச்சிருக்காங்க. பல உதாரணங்களை நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவாங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சது எமர்ஜென்சி இருந்தது. இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி இருந்தது. இந்த உலகத்துல மனிதனுக்கு இருக்கிறதுலே ஒரு மனிதனுக்கு நம்ம இழைக்கக்கூடிய அநீதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட தனி மனித சுதந்திரம், லிபரலைசேஷன் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டே இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்த அரசாங்கம் 2000க்கு முன்னாடி தான் இருந்தது. 2000க்கு அப்புறம் அப்படி ஒரு அரசாங்கமே கிடையாது. இதுல நான் கட்சிகளை குறிப்பிடல, ஆனா அந்த அரசியல்வாதிகளும் அவர்களுடைய செயல்முறையும் தான் நான் குறிப்பிடுறேன். நீங்க சொல்றத பார்த்தா 2000க்கு அப்புறம் இது மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இருந்தது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு 2000க்கு அப்புறம். ஏன் அந்த சூழல் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லைன்றதுக்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சூழல்ல 2000க்கு அப்புறம் அரசியல் களம் எப்படி மாறிடுச்சுன்னா, தன்னுடைய வாக்காளர்களுக்கு என்ன ஒரு தவறோ இல்லை என்ன ஒரு அநீதி நிகழ்த்தினாலும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு போறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப சமூக வலைதளம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இல்லாத நிறைய அரசியல் மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள், இப்போ போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டும், இல்லை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு சின்ன ஒரு வீடியோ போதும், ஒரு ட்வீட் போதும், இன்னைக்கு சூழலே மாறிடுது. ஒரு அரசியல்வாதியோட எதிர்காலமே புரட்டி போட்டுருது. சுயம்பு சார் சொல்லுங்க. 2000க்கு முன்னாடி குரு பிரசாத் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் சாத்தியமா இருந்ததுங்களா? அதாவது தம்பி சொல்றதுல சந்தோஷம் தான், தம்பி பேசுறதுல 2000க்கு முன்பு தான் 1947 ஒரு வருஷம் வந்தது இல்லையா? சரிங்க சார். சுதந்திர இந்தியா. அப்போதான் நம்ம சுதந்திரம் வாங்குறோம். வாங்கின பிறகு ஒரு கட்டமைப்பு உருவாகுது நம்ம நாட்டில். சுதந்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்புல வராங்க. அப்போ சுதந்திரம் வாங்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலை என்னன்னு தெரியும். ஆங்கிலேயர் நீங்க எப்படி ஆட்சி செய்ய முடியும்னு கேட்ட ஒரு சூழ்நிலை இருந்த பட்சத்துல இருக்கு. சொல்லுங்கண்ணா. சுதந்திரத்துக்காக அர்ப்பணிச்சவங்க எல்லாருமே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இல்ல அப்படி கிடையாது. அவங்களுடைய பிரதிநிதியாக தானே எல்லாருமே ஆட்சி. இப்போ 70 கோடி மக்கள் அந்த நேரத்துல இருந்தாங்க. 70 கோடி பேர் ஆட்சியில் உட்கார முடியாது இல்லையா? ஏன்னா சுதந்திர போராட்டத்துல எல்லாருடைய பங்களிப்பு இருந்தது. அதுல தலைமையாக இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. அதுல ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காம இருந்திருக்கலாம். அது நம்ம அது ஆர்குமெண்ட்டுக்கு அதான் சொல்ல வராரு. அப்பதானே உங்க பீரியட்ல தானே எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சு சொல்லிடுறேனே, அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க. அதாவது அப்போ ஒரு ஆட்சி கட்டுல வராங்க. வரும்பொழுது இந்த நாட்டை ஒரு கட்டமைப்பு முதல்ல அவங்க தான் அடிப்படையை உருவாக்குறாங்க. அப்போ நிறைய சிரமங்களுக்கு மத்தியில தான் இந்த நாடை கட்டமைக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் இல்லை, பஞ்சம், நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தெல்லாம் கடந்து ஒரு வலுவான ஒரு உதாரணம் நம்ம வெளியே தேவையில்லை, தமிழ்நாடை பத்தியே பேசுவோம். 47க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் ஓமந்தூரார் ஆட்சி செஞ்சார். 49க்கு அப்புறம் 2 வருஷம் குமாரசாமி ராஜா ஆட்சி செஞ்சார். அதுக்கப்புறம் ராஜாஜி ஆட்சி செய்யறாரு. ராஜாஜி ஆட்சி செய்யன்ற பொழுது அவர் ஏதோ ஒரு மாற்றம் உருவாக்கணும்னு குலக்கல்வி திட்டம் கொண்டு வரணும். ஒரு எதிர்ப்பு உருவாகுது. அப்போ ஒரு பாமர மக்கள் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. காமராஜர் ஒருத்தர் ஒரு பெரிய பொக்கிஷன் நம்மளுக்கு வாய்ப்பா வராரு. 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறாரு. அந்த 9 ஆண்டு காலத்துல ஒரு அருமையான கட்டமைப்பு. அவருடைய யோசனையை நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத யோசனை ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தருக்கு தோணிக்குதுன்னா அது ஆச்சரியம். முதல்ல என்ன வேணும்? விவசாயம் வேணும். விவசாயத்துக்கு என்ன வேணும்? நீர்நிலை. நீர்நிலையை ஒழுங்குபடுத்தணுன்றதுக்காக மலையை சுத்தி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அணையை கட்டினாரு.
அந்த எண்ணம் யாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு அப்புறம், கரிகாலனுக்கு அப்புறம் காமராஜருக்கு தான் ஏற்பட்டிருக்கு என்பது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, சரி விவசாயம் வந்துடுச்சு, விவசாயம் அடுத்தது என்ன பண்ணணும், பிள்ளைங்க படிக்கணும், படிச்சாதான் உயர முடியும் என்பதை தோணுச்சு. பள்ளிக்கூடம் போனா பிள்ளைங்க வந்து பசியில அன்னைக்கு வறுமையில் இருந்த காரணத்தினால பள்ளிக்கூடம் போக முடியாத என்ற சூழ்நிலை பிள்ளைகள் இருக்கு. அவங்கள பசியை போக்குனா பள்ளிக்கு போவியான்னு கேட்கறாங்க. பசிக்கு உணவு, மதிய உணவு திட்டம் கொண்டு வராரு. மதிய உணவு திட்டம் கொடுத்தா பிள்ளைகள் 35% விழுக்காடு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை உருவாக்கின பெருமை அவர். சரி, பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் போக வச்சாச்சு. அடுத்து அவர்களுக்கு படிச்சு வந்தா வேலைக்கு போகணுன்றதுக்காக தொழிற்சாலைகள் எவ்வளவு தொழிற்பேட்டைகளை அன்னைக்கு அவர்கள் பீரியட்ல தான் உருவாக்கப்பட்டது. சரி, எல்லாம் வேலைக்கு படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, உணவு சரி பண்ணியாச்சு, வேலை சரி பண்ணியாச்சு. அடுத்த கட்டமைப்பு சாலை போக்குவரத்து. அவரு ஒரு உதாரணம் சொல்லலாம். அவர் முதலமைச்சராக இருந்த பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கார். அவர் அனுபவத்துக்கு சொல்ல வரேன். இருக்கும் பொழுது ஒரு ரயில்வே மந்திரி கேட்கிறார், அதாவது வடக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் நோண்டி பார்க்கணும்னு தோணும் எப்பவுமே. அவர் நோண்டி பார்க்குறாங்க. இவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்க, தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காரு, ஒரு படிக்காத மனிதர், இவருக்கு என்ன அறிவாற்றல் இருக்குன்றதற்காக அவர் கேட்குறாங்க, சரி இந்த நீங்க புதுசா ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்திருக்கீங்க, நம்ம இந்தியாவின் வளர்ச்சிக்கு என்ன பண்ணா சாதகமா இருக்கும்னு கேட்கறது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்னார, ஒண்ணும் இல்லை, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் நெடுஞ்சாலை நல்லா போடுங்க, தானா பொருளாதாரம் வளரும். எப்படி வளரும் கேட்கும்போது அதுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்றாரு, நெடுஞ்சாலை விரிவுபடுத்தினீங்கன்னா வியாபாரம் வருகம், நாடு வளரும். அப்போ அன்று இருந்த அந்த அறிவு, அவர்கள் காலத்துல அன்னைக்கு உருவாக்கின அந்த அடிப்படை, அவர் உருவாக்கின அந்த அதுக்கப்புறம் அவரோட போகல, காமராஜருக்கு அப்புறம் வந்தவர்கள். பக்தவச்சல வந்தாரு, பக்தவச்சலுக்கு அப்புறம் அண்ணாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நேரத்துல அவர்கள் எல்லாம் கட்டமைத்து என்ன பார்த்தாங்க, இந்த பிள்ளைகள் படிக்க வேணும், நல்ல அறிவாற்றலோடு வளர வேண்டும். நேருக்கு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் அதை கல்வியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். காமராஜருக்கு பிறகு கல்வியில வந்து அவர் வேற, காமராஜர் இலவச கல்வி கொடுத்தாரு, இவர் தனியார் கல்விகளுக்கு நிறைய. தமிழகத்துல இன்னைக்கு தனியார் கல்லூரிகள் அதிகமாக இருக்குன்னா அதற்கு அடிப்படை விதை வைத்தவர் எம்ஜிஆருக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படை, இந்த 2000க்கு முன்பு இருந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே கல்வியும் அடிப்படையும் சரி செய்வதற்காக அதிகமாக பாடுபட்டார்கள். அதனால்தான் இந்திய அளவுல இன்னைக்கு இருக்கிற மாநிலங்கள்ல முதல் 2-3 இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு 2000க்கு முன்பு இருந்த தலைவர்கள் வடிவமைத்தார்கள், அதனால இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். காமராஜர் காலத்திலும் சரி, அண்ணா காலத்திலும் சரி, மது நாட்டுல கூடவே கூடாதுன்ட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணா என்ன பண்ணிட்டாரு, காங்கிரஸ்ல இருந்து மாற்று அரசியல் வர வேண்டும் என்பதற்காக படியரிசி திட்டம் போடுவேன்னு சொன்ன, அதாவது ரூபாய்க்கு 3 படி அரிசி நினைக்கிறேன், அது கரெக்டாக நினைவு வரல, கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அவரால் அதை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது கேட்குறாங்க, ஒருவேளை மதுக்கடையை திறந்தால் அந்த வருமானத்தை கொண்டு நம்ம அதை கொடுக்கலாம் போது, நான் மக்களிடம் மன்னிப்பு கேட்பேனே தவிர நிச்சயமாக அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. காரணம், இன்று இருக்கக்கூடிய வருங்காலத்தில் வாழ வேண்டிய இளைஞர்கள் தன் வாழ்க்கையை சீரழிக்க கூடாது என்று அன்றைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் 2000க்கு முன்பு வந்த தலைவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு சூழ்நிலை ஒரு தம்பிக்கு சொல்ல வேண்டியதில்லை, நானும் சொல்ல வேண்டியதில்லை, உலகமே பார்க்குது, என்ன மதுவில் மயங்கி கிடக்கிறது இந்த நாடு. அந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் 2000க்கு முன்பு வந்த அரசியலே. 2000க்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தேசப்பற்றோடு அக்கறையோடு இருந்தார்கள். அதனால ஒரு சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. பார்ப்போம் என்ன நீங்க என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, பயமா இருக்கு. இன்னைக்கு இதை பார்க்கும்போது உண்மை வேதனைக்கு தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. போதையில் மயங்கி கிடக்கிறார்கள். இந்த இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு அப்துல் கலாம் கண்ட கனவுலாம் நடக்காம போயிடுமோன்னு வேதனையா இருக்கு. படிச்சவன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறான். தன்னுடைய படிப்பு கொண்டு என்ன பெரிய பெரிய நிறுவனத்துக்கு சிஇஓ இன்னைக்கு இந்தியாவில இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. படிக்காதவர்களை மதுவுக்கும் வேற மாதிரி போதைப் பொருளுக்கும் அடிமையாக்கி வேதனைப்படுத்திக் கொண்ட காலமாக இன்றைய அரசியல் இருக்கின்ற பொழுது உண்மையிலே நான் ஒரு அரசியல் விமர்சகராக பார்க்கின்ற பொழுது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கிறது. எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் தான். காமராஜரும் நல்ல தலைவர் தான், கலைஞரும் நல்ல தலைவர் தான், எம்ஜிஆரும் நல்ல தலைவர் தான். சரிங்களா? ஆனா எம்ஜிஆர் கல்வியை வளர்த்தாருன்னு சொல்றீங்க. எப்படி கல்வியை வளர்த்தாரு? தனியாருக்கு கல்வியை, அதாவது நீங்க நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது அரசு பள்ளிகளும் இருந்தது, தனியார் பள்ளிகளும் வாய்ப்பு கொடுத்து கல்விக்கூடங்களை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கல்வி முதலாளிகளை உருவாக்கி இன்னைக்கு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் வெளிமாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா இருக்காங்க. அதாவது நான் ஆரோக்கியமான அரசியல்னு சொல்ல வரல, அது அவர் தனியார் பள்ளிக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு ஆரோக்கியம் சொல்ல வரல. ஆனால் அந்த கட்டமைப்பை உருவாக்கிய பெருமை இவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கல்வி நிறுவனங்களை உருவாக்கிட்டீங்க, நீங்க அரசாங்கத்துல ஏன் இருந்திருக்கலாமே அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய ஆசை தானே. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்கள், இன்னைக்கு வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் குறிப்பிடலாம். இப்போ இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமானா இருக்கட்டும்,
இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினோட அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி, அதாவது இன்னைக்கு வந்து நவோதயா பள்ளிகள் புதுசாக நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து பள்ளியை வந்து அரசு தொடர்பாக மாற்ற நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பள்ளி படிப்பை வந்து இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுபடி நம்ம பார்த்தோம்னா அதை எப்படி ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அவர் சொல்றதுல எவ்வளோ பாசிபிலிட்டி, அதாவது உண்மைத்தன்மை இருக்கு இல்லை வந்து அது எவ்வளோ எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷன், அந்த பார்வை வந்து குறைந்தபட்சம் கல்வி மருத்துவத்தையாச்சு அரசுடைமை ஆக்கணும், அதை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணுன்ற அந்த புரிதல் வந்தது அரசியல்வாதிகள் 2000க்கு அப்புறம் தான் இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுமா. இப்போ இலவச கல்வின்றது ஆரம்ப காலத்துல ஆட்சி பொறுப்புல இருந்தவர்களுக்கு வந்து கல்வி வந்து அப்போ பணம் கட்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. அதை மாற்றி இலவச கல்வி கொடுத்தவங்களும் அவங்க தான். 8வது வகுப்பு வரை இலவச கல்வி என்று கொடுத்தது காமராஜர். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு மாற்றியது கலைஞர் மாத்தினாரு. இப்படி ஒரு கட்டத்தில் இலவச கல்வி எல்லாம் கொடுத்து அடிப்படை கல்விக்கான முக்கியத்துவம் எல்லா சூழ்நிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று மோகம் மாறி போயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த அதான் சொல்லுவாங்கல்ல, வெள்ளச்சந்தரம் போட்டா போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இன்னைக்கு ஆங்கில பள்ளி தனியார் பள்ளிகளை தான் கல்வி தரமாக கிடைக்கின்ற கூடிய மனப்போக்குவத்துக்கு போயிருக்காங்க. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த 2000க்கு முன் வந்த அரசியல் தலைவர்கள் அதை செஞ்சிருக்கணும், செய்யல. சரியான கட்டமைப்பு பள்ளிகளுக்கு வந்து ஆங்கில தனியார் பள்ளிகளுக்கு நிகரான பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகள் இப்போ நீ சொன்னது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த பள்ளிகள் கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி ஏன் இது வரைக்கும் வரல? அது ஒரு அரசியலுக்கு எதனால நிக்குது இல்ல. அதாவது இன்னைக்கு வந்து கேந்திரிய வித்யாலயாவா இருக்கட்டும், நவோதயா பள்ளிகளா இருக்கட்டும், மத்திய அரசு எத்தனையோ பள்ளி திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் ஸ்கீம்ல நீங்க கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, மார்டினோட சிஎஸ்ஆர் ஸ்கீம்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாருங்க, உலக தரத்துக்கு இருக்கு. சரிங்களா? அந்த சூழலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கு 2000க்கு அப்புறம் வந்த அரசியல்வாதிகளும் இதுக்கப்புறம் இன்னைக்கு உருவாயிருக்க அரசியலும். அதாவது அடிப்படை மக்களுக்கான அடிப்படை வந்து அரசு உடைமை கிட்ட இருக்கணும்ன்ற அந்த கொள்கையில எல்லா கட்சி வேறுபாடின்றி அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. அன்னைக்கு ஒரு வார்த்தை கட்சி வேறுபாடு என்று அன்னைக்கு சூழ்நிலை இங்க இருந்து மத்திய அரசு நிதி கமிஷன் நடக்கும், டெல்லியில் நடக்கின்ற பொழுது இங்க இருந்து போவாங்க, ஒரு டீம் போகின்ற பொழுது எந்த ஸ்டேட்லாம் வாங்கலன்னு தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் நம்ம தமிழகத்துக்கு பொடிங்கிட்டு வந்ததுனால தமிழகம் எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து தப்பான ஒரு இது இல்லையா? இதெல்லாம் கிடையாது. அவங்க வாங்கிக்க தயாரான சார். ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த திறமை இல்லாம இருந்திருக்கு. நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு அன்னைக்கு இருந்திருக்கு அந்த திறமை. இதை வாங்கிட்டு போய் என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு தான் பல மாநிலங்கள் இருந்திருக்கு. இப்பதான் எல்லாம் மாறி இருக்கு சார். நீங்க வந்து இப்பதான் மாறி இருந்து ஒத்துக்கிறீங்க. இருங்க ஒத்துக்கிறேங்க. இருங்க நான் சொல்றது நீங்க கரெக்ட் தான் ஒத்துக்கிறேங்க. அப்ப அந்த நான் சொல்றது வந்து தேசிய அரசியலுக்கு போகாம தமிழக அரசியல் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். தமிழக அரசியல் தான். தமிழக அரசியல்ல அன்னைக்கே நம்ம அறிவாற்றல் மிக்க தலைவர்கள் 2000க்கு முன்பே நம்ம கிட்ட சிறப்பா இருந்திருக்காங்க. இப்ப இல்லன்னா இனிமேல் அதுல இருந்து நாங்க போட்ட விதை தானே சார், அதுல முடிச்ச மரங்கள் தானே இவங்க இருந்துதான் ஆகணும். அறிவு சார் அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க விதைய போட்டுட்டு தண்ணியை ஊத்தல ஒண்ணு நாங்க எப்படி வருவாங்க அவர்களுடைய கேள்வி. சொல்ல வருத்தப்படுங்க நீங்க என்ன வயசானவங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் என்றும் 16ஆக இருங்கள், நாங்க மகிழ்ச்சியாக. ஏன்னா இது மாதிரி நிறைய மேடைகள் நீங்க நடத்தணும். என்ன விஷயம் சொல்றோம்னா, அன்று போட்ட விதைகள் தான் நாங்கள் அடிப்படை என்று கொடுத்ததுதான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. 2000க்கு முன்பு இந்த அரசியல் சூழ்நிலை 2000க்கு பிறகு இதை விட சிறப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். நாங்க இவங்க சிறப்பா செய்யலன்னு சொல்ல வரல. 2000க்கு முன்பு இவ்வளவு இருந்தது. ஆனா 2000க்கு பிறகு அதோட தொய்வு அதிகமா தானே இருக்கு. வளர்ச்சி விதை எங்கேயோ போயிருக்கணுமே. அன்னைக்கு போட்ட அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இந்த தமிழகம் போயிருக்கணும். அதற்கான காரணம் ஐயா யோசிச்சு பாருங்க. சார் அன்னைக்கு வானூர்தி வெளிநாடுகள் இருந்து வந்த வானூர்திகள் இந்தியாவுக்குள் நுழையன்ற பொழுது வெளிச்சத்தை பார்க்கும்போது தமிழகத்தை கடக்கிறோம்னு சொன்ன மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு கடன் விஷயத்துல பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி எங்கேயோ போயிட்டோம். இப்போ பொருளாதாரத்தில் அன்னைக்கு வருமானமே இல்லாத காலத்திலேயே இந்த தேசத்தை கட்டமைத்த பெரியவர்கள் இன்று பல லட்சம் கோடி பட்ஜெட் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய இன்றைய தருணத்துல அதை சரியா வடிவமைக்கலன்றதானே வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. இது எல்லாம் எப்ப நடந்திருக்கு? 2000க்கு அப்புறம். அதுக்கு முன்ன இருந்த கடனை பாருங்க, 2000க்கு அப்புறம் இருக்கிற கடன் சூழ்நிலை பாருங்க. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அன்று இருந்தவர்கள் செய்த ஆட்சியை விட இன்று இருக்கிறவர்கள் ஆட்சியாளர் திறமையாக இருந்தாலும் அதாவது நிதியை பகிர்ந்து அதை ஒழுங்குபடுத்துவதிலே தான் இன்னும் குறைபாடாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.